கவி, என்ன கவி இது இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு? ஏன் கவி தேவையில்லாத நேரத்தில் இந்த செலவு தேவை கவி? இல்லை பார்க்காதீங்க, வந்திருக்கிற ஐட்டத்தை பாருங்க. எதுக்காக ஹஸ்பண்ட் புலம்புறாருன்னு புரியலல்ல, அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன், புரியும். ஏங்க டைம் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் வேறு போகணும், ரிசல்ட் வேறு சொல்கிறேன். நாங்கள் பயமாக இருக்குதுங்க. ஏங்க ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று தாங்க பண்ணுறது. கவி கவலையே படாது, நான் சொத்தை வித்தாச்சும் நான் காப்பாற்றுவேன் கவி. பார்க்க போகலாம், நான் பார்த்துக்கிறேன். சொத்தை விற்று பார்ப்பீங்களா? அப்போ சரிதான். ஏங்க நல்ல வேலை ரிசல்ட்லாம் எதுவுமே இல்லையா. நீங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டாங்கன்னா கையில் இருக்கிற காசை வச்சு எனக்கு ஒரு KFC மட்டும் வாங்கிட்டாங்க. வாங்க, நீங்கள் வேறு புதன்கிழமை ஆஃபர் வேறு போட்டிருப்பாங்க. இது KFCயா? ஆமாங்க, வாங்க. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஏன் சாப்பிட வந்தேன்னு. நீங்கள் கூட உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னார்னா இந்த மாதிரி சின்ன செலவாக வச்சு பாருங்களேன், அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும். அதில் அவருக்கு ஒரு சின்ன டென்ஷனும் இருக்கும், அதுவும் க்யூட்டாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செலவு வச்சுக்கன்னு கமெண்ட் பண்ணுறேங்க. பாய்.